வணக்கம். கிரிப்டோ மார்க்கெட்ல ட்ரேட் பண்ற இல்ல அத பத்தி எப்பவும் அப்டேட்டடா இருக்க விரும்புற உங்களுக்கான ஸ்பெஷல் டீப் டைவ் இது. இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப முக்கியமான டாபிக் பத்தி பேச போறோம். ஆமா, கிரிப்டோ உலகத்தோட பேக்போன் அப்படின்னே சொல்லக்கூடிய ஸ்டேபிள் காயின்கள் பத்தி தான் நம்ம அனாலிசிஸ் இருக்க போகுது. கரெக்ட். குறிப்பா மார்க்கெட்ல இருக்கிற USDT அப்புறம் DAI இதையெல்லாம் தாண்டி ஆரிஜின் புரோட்டோகால் கொண்டு வந்திருக்கிற காயின் எப்படி ஒட்டுமொத்த கிரிப்டோ எக்கோசிஸ்டமையும் மாத்த போகுது அப்படின்னு டீகோட் பண்ண போறோம். கண்டிப்பா. கிரிப்டோ மார்க்கெட் டெய்லி மாறிட்டே இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம அனலைஸ் பண்ண போற ரிசர்ச் பேப்பர்ஸ், மார்க்கெட் டேட்டா எல்லாமே ஒரு பெரிய ஷிஃப்ட் நடக்க போகுதுன்னு சொல்லுது. அதாவது ஒரு பாரடைம் ஷிஃப்ட். எக்ஸாக்ட்லி. இந்த ஷிஃப்ட் எவ்வளோ பெருசுன்னு புரிஞ்சிக்க நம்ம முதல்ல கொஞ்சம் மேக்ரோ லெவல்ல பார்க்கணும். நம்ம டேட்டா படி 2021ல $910 பில்லியன் இருந்த கிரிப்டோ மார்க்கெட் கேப் 2028க்குள்ள $1902.5 பில்லியன் வளரும்னு கணிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட $2 trillion. ஆமா, இவ்ளோ பெரிய வால்யூம் ட்ரேட் ஆகணும்னா அதுக்கு லிக்விடிட்டி ரொம்ப முக்கியம். பிட்காயின், எத்தேரியம்னு வாலடைலான காயின்ஸ்ல மட்டுமே இந்த லிக்விடிட்டியை மெயின்டைன் பண்ண முடியாது. அங்கதான் ஸ்டேபிள் காயின்ஸோட ரோல் ரொம்ப கிரிட்டிக்கலா மாறுது. எக்ஸாக்ட்லி. நம்ம பிட்காயின் பிளாக் செயின்னா என்னன்னு பேசிக்ஸ் பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த டீப் டைவ் கேட்கறவங்களுக்கு கிரிப்டோவோட வாலட்டிலிட்டி பிரச்சனை நல்லாவே தெரியும். நிச்சயமா தெரியும். ஒரு ட்ரேடரா நீங்க ப்ராஃபிட் புக் பண்ணணும்னாலும் சரி, இல்ல ஒரு காஃபி ஷாப்ல போய் கிரிப்டோ கொடுத்து பே பண்ணணும்னாலும் சரி, பிரைஸ் ஸ்டெபிலிட்டி இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. ஒரு காஃபி வாங்குற 5 நிமிஷத்துல காயின் விலை மாறுனா எப்படி யூஸ் பண்றது? கரெக்ட். அதுக்காக தான் ஃபியாட் கரன்சியோட பெக் பண்ணப்பட்ட ஸ்டேபிள் காயின்ஸ் உள்ள வந்துச்சு. அதாவது ஒரு கிரிப்டோ காயின் எப்பவுமே ஒரு அமெரிக்க டாலருக்கு சமமா இருக்கும். 1 USDT ஈக்குவல்ஸ் 1 USD. ஆனா இதுல எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு தெரியுது. கிரிப்டோவோட கோர் ஐடியாவே டீசென்ட்ரலைசேஷன் தானே? ஆமா, மிடில் மேன் இருக்கக்கூடாது. எக்ஸாக்ட்லி. பேங்க், அரசாங்கம்னு எந்த மிடில் மேனும் இருக்கக்கூடாதுன்னு தான் நம்ம கிரிப்டோக்கே வரும். ஆனா இன்னைக்கு மார்க்கெட்ல அதிகமா யூஸ் ஆகுற ஸ்டேபிள் காயின் USDT தானே? அது ஒரு சென்ட்ரலைஸ்ட் கம்பெனியோட கண்ட்ரோல்ல தானே இருக்கு. நீங்க கேக்குறது ரொம்ப வேலிடான பாயிண்ட். பேங்க் ஆஃப் இன்டர்நேஷனல் செட்டில்மெண்ட்ஸ், அதாவது BIS ரிப்போர்ட் படி USDT-ய ஒரு C5 ஸ்டேபிள் காயின்னு தான் வகைப்படுத்துறாங்க. C5னா சென்ட்ரலைஸ்ட் ஃபைனான்ஸ். கரெக்ட். டெதர் அப்படிங்கிற ஒரு பிரைவேட் கம்பெனி தான் இது இஷ்யூ பண்றாங்க. நீங்க சொல்ற முரண்பாடு இதுல ரொம்ப தெளிவாவே இருக்கு. இது எப்படி வேலை செய்யுதுன்னா, நீங்க $1 கொடுத்தா அவங்க உங்களுக்கு ஒரு டிஜிட்டல் USDT-ய தராங்க. ஆனா அந்த ஒரிஜினல் டாலர் எங்க போகுது? அதுதான் விஷயமே. அந்த ஒரிஜினல் டாலர்ஸை அவங்க ஆஃப் செயின்ல, அதாவது பிளாக் செயினுக்கு வெளியே நிஜ உலகத்துல இருக்கிற ஏதோ ஒரு பேங்க் அக்கவுண்ட்லயோ இல்ல ட்ரெஷரி பாண்ட்ஸ் ஆகவோ ரிசர்வ்ல வச்சிருக்காங்க. அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. பிளாக் செயின்ல எல்லாமே டிரான்ஸ்பரண்ட். ஆனா அந்த ஆஃப் செயின் பேங்க் அக்கவுண்ட்ல நிஜமாமே அந்த டாலர்ஸ் இருக்கான்னு உங்களாலயோ என்னாலயோ வெரிஃபை பண்ண முடியாதுல்ல? கண்டிப்பா முடியாதே. அவங்க குடுக்கிற ரிப்போர்ட்டை நாம நம்பணும், அவ்வளவுதான். ஒருவேளை அந்த கம்பெனி திவாலானாலோ இல்ல ரெகுலேட்டர்ஸ் அவங்க பேங்க் அக்கவுண்ட்டை முடக்குனாலோ நம்ம வாலெட்ல இருக்கிற USDT-யோட மதிப்பு 0 ஆயிடுமே. இது ஒரு மிகப்பெரிய கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க் இல்லையா? 100க்கு 100 உண்மை. சென்ட்ரலைசேஷன்ல இருந்து எஸ்கேப் ஆக வந்த நாம மறுபடியும் இன்னொரு சென்ட்ரலைஸ்ட் கம்பெனியை நம்பி தானே இருக்கோம். ஆமா, இந்த ரிஸ்க புரிஞ்சுகிட்டு இத பிரேக் பண்ணணும்னு 2017ல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் தான் MakerDAO. அவங்க உருவாக்குன காயின் தான் DAI. ஓ, அந்த டீசென்ட்ரலைஸ்ட் காயின். கரெக்ட். ரீசெண்டா, அதாவது 2024 செப்டம்பர்ல MakerDAO தங்களை ஸ்கை அப்படின்னு ரீபிராண்ட் பண்ணிக்கிட்டு DAI-ய USDS அப்படின்னு மாத்தி அறிமுகப்படுத்திருக்காங்க. 2025 மார்ச் டேட்டா படி பாத்தீங்கன்னா இதோட புழக்கம் சுமார் $9 பில்லியன். $9 பில்லியன் ஒரு சென்ட்ரல் பேங்க் இல்லாம ரன் ஆகுதா? எக்ஸாக்ட்லி. USDT-யை விட இது எப்படி வித்தியாசப்படுதுன்னா, இது ஒரு முழுமையான DeFi ஸ்டேபிள் காயின். இதுக்கு எந்த பேங்க் அக்கவுண்ட்டும் கிடையாது, எந்த பிரைவேட் கம்பெனியும் கிடையாது. இது முழுக்க முழுக்க ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் மூலமா ஆன் செயின்ல ரன் ஆகுது. ஓகே, அப்போ டாய்ல பேங்க் ஃப்ரீஸ் ஆகுற ரிஸ்க் கிடையாது. ஆனா ஒரு நிமிஷம், பேங்க் ரிசர்வ் இல்லாம அது எப்படி $1 பெக்க மெயின்டைன் பண்ணுது? எக்ஸ்சேஞ்ச்ல ட்ரேட் ஆகுற ஒரு கிரிப்டோவை வச்சு எப்படி ஸ்டேபிளான வேல்யூவை கொடுக்க முடியும்? அங்கதான் ஓவர் கொலாட்ரலைசேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் வருது. இப்போ நீங்க டாயை உருவாக்கணும்னா இத்தீரியம் மாதிரியான இன்னொரு கிரிப்டோவை பிணையமா வைக்கணும். அடமானம் வைக்கிற மாதிரி சொல்றீங்க? ஆமா. ஆனா $100 மதிப்புள்ள டாய் வேணும்னா நீங்க $100 மதிப்புள்ள எத்தீரியம் வச்சா பத்தாது.
நீங்க குறைஞ்சது $150 மதிப்புள்ள எத்தீரியத்தை ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல லாக் பண்ணணும். 150% லாக் பண்ணணுமா? ஏன் இவ்ளோ அதிகம்? ஏன்னா ஒரு வேக மார்க்கெட் சடனா கிராஷ் ஆனா கூட டிஐயோட $1 வேல்யூ அடி வாங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த பஃபர் வச்சிருக்காங்க. இது பிளாக் செயின்லே நடக்கிறதால 100% டிரான்ஸ்பெரண்ட். யாரும் இதை தணிக்கை செய்ய முடியாது. தியோரிட்டிக்கலா பார்க்க இது சூப்பரா இருக்கு. பாதுகாப்பானது தான். ஆனா பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. சொல்லுங்க. நான் ஒரு கிரிப்டோ இன்வெஸ்டர். என் கையில $150 இருக்கு. அத நான் சும்மா லாக் பண்ணி வச்சுட்டு அதுக்கு பதிலா $100 மதிப்புள்ள டிஐஏ மட்டும் வாங்கி நான் என்ன பண்ண போறேன்? இது கேபிட்டல் எஃபிஷியன்சிக்கு எவ்ளோ பெரிய அடி. ஆமா, உங்களோட பிராணம் அங்க முடுங்குதே. என்னோட $50 லிக்விடிட்டி முடங்கி போயிடுது. இது ஆர்டினரி யூசர்ஸ்க்கு செட் ஆகுமா? ஒரு பக்கம் ரிஸ்க் அதிகமா இருக்கிற வெளிப்படைத்தன்மை இல்லாத USDT, இன்னொரு பக்கம் ரொம்ப பாதுகாப்பா இருந்தாலும் நம்ம பணத்தையும் முடக்கி வைக்கிற கேபிட்டல் எஃபிஷியன்சி கம்மியா இருக்க DIAI. இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பர்ஃபெக்ட் சொல்யூஷனே இல்லையா? அந்த பெர்ஃபெக்ட் சொல்யூஷனை கொடுக்கத்தான் ஆரிஜின் டிஃபை 3.0 புரோட்டோகால் ஏகாயின் அப்படிங்கிற ஒரு புது ஸ்டேபிள் காயினை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. காயின் இத பத்தி நான் படிச்சிருக்கேன். ஆமா, இதோட ஆர்கிடெக்சர் ரொம்ப வித்தியாசமானது. ஆரிஜின் அமைப்பு இதை உலகின் முதல் பிரைவசி அனானிமஸ் ஸ்டேபிள் காயின் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது முழுமையான தனி உரிமை கொண்ட ஸ்டேபிள் காயின். ஓகே, பிரைவசி பத்தி அப்புறம் பேசுவோம். இதுல கேபிட்டல் எஃபிஷியன்சி எப்படி ஒர்க் ஆகுது? இது முந்தைய காயின்ஸ்ல இருந்து 2 பிரச்சனைகளையுமே சால்வ் பண்ணுது. முதல் விஷயம், இது USDT மாதிரி எந்த சென்ட்ரல் பேங்காலேயோ நிறுவனத்தாலேயோ இஷ்யூ பண்ணப்படுறதில்ல. ரெண்டாவது, இது DAI மாதிரி உங்ககிட்ட ஓவர் கொலாட்ரலைசேஷனும் கேட்கறதில்ல. ஒரு நிமிஷம், DAI மாதிரி கொலாட்ரல் கேட்கல, USDT மாதிரி பேங்க் ரிசர்வும் இல்லைன்னா இது ஒரு அல்காரிதமிக் ஸ்டேபிள் காயினா? நீங்க டெராலோனா பத்தி யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. ஆமா, அல்காரிதமிக்னு சொன்னாலே கம்யூனிட்டி பயப்படுது. டெராலூலா கிராஷ் ஆனப்போ நடந்த டெத் ஸ்பைரல் நமக்கு நல்லாவே தெரியும். மார்க்கெட் பேனிக் ஆகும்போது அல்காரிதம்ஸ் ஃபெயில் ஆயிடுமே. அப்புறம் எப்படி ஒரிஜினோட காயின் மட்டும் இதுல இருந்து தப்பிக்கும்? இந்த ரிஸ்க் அவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்க? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. நீங்க கேட்கறது 100% நியாயம். டெராலூனாவோட UST ஃபெயில் ஆனதுக்கு காரணம் அது முழுக்க முழுக்க ஒரு அல்காரிதமிக் காயினா மட்டுமே இருந்ததுதான். ஆமா, வெறும் கோட் மட்டும் தான் பேக்கப்பா இருந்துச்சு. கரெக்ட். ஆனா காயின் அப்படி இல்ல. இது ஒரு ஹைபிரிட் மாடல். இதோட மெக்கானிசம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம டீப்பா பார்க்கலாம். ஆரிஜின் அமைப்பு கிட்ட LGNS அப்படின்னு ஒரு அல்காரிதமிக் நான் ஸ்டேபிள் காயின் இருக்கு. யூசர்ஸ் புதுசா ஒரு காயினை உருவாக்கணும்னா, அதாவது மின்டிங் பண்ணணும்னா, இந்த LGNS காயினை பர்ன் பண்ணணும், முற்றிலுமா அழிக்கணும். சோ ஒரு காயினை அழிச்சு இன்னொரு காயினை உருவாக்குறாங்க. இத லூனால நடந்த அதே மெக்கானிசம் தானே? அப்புறம் எப்படி இதோட மதிப்பு $1 மெயின்டைன் ஆகுது? பேக்கப் என்ன இருக்கு? அங்கதான் ஆரிஜின் ஒரு செக்மேட் வச்சிருக்காங்க. இது வெறும் பர்ன் அண்ட் மின்ட் மெக்கானிசம் கிடையாது. ஒவ்வொரு காயின் உருவாக்கப்படும் போதும் அதே செகண்ட்ல ஆரிஜின் அமைப்போட ட்ரெஷரியில 1 USDT அல்லது 1 DAI ஆட்டோமேட்டிக்கா இருப்பு வைக்கப்படுது. ஓ, ஆன் செயின் ட்ரெஷரியா? ஆமா, இதுக்கு பேர் தான் 1-to-1 ஆங்கர். அதாவது ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலியமா நீங்க ஒரு காயினை மின்ட் பண்ணும்போது பேக்எண்ட்ல $1 மதிப்புள்ள ரியல் அசெட் ட்ரெஷரியில லாக் ஆகுது. வாவ், ஓகே. இப்போ எனக்கு இதோட ஸ்மார்ட் பிளே புரியுது. இதுல லூனா மாதிரி டெட் ஸ்பைரல் வராது. ஏன்னா மார்க்கெட்ல ஒருவேளை பேனிக் ஆகி எல்லாரும் காயினை விற்க வந்தா கூட ஒவ்வொரு காயினுக்கும் பின்னாடி ட்ரெஷரியில ஒரு USDTயோ அல்லது DAIயோ கண்டிப்பா இருக்கும். சோ பேக்கப் ஸ்ட்ராங்கா இருக்கு. எக்ஸாக்ட்லி. அதே நேரத்துல டைல இருந்த ஓவர் கொலாட்ரலைசேஷன் பிரச்சனையும் இங்க இல்ல. ஏன்னா 1-to-1 ரேஷியோல தான் ஆங்கர் பண்றாங்க. அப்போ கேபிட்டல் எஃபிஷியன்சியும் பக்காவா இருக்கு. ஸ்மார்ட். $100க்கு $100 பேக்கப். எந்த முடக்கமும் இல்ல. ஆனா எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு. இவங்க இத பிரைவசி அனானிமஸ் ஸ்டேபிள் காயின் அப்படின்னு சொல்றாங்களே. கிரிப்டோனாலே பிளாக் செயின்ல எல்லா டிரான்சாக்ஷனும் பப்ளிக்கா தானே இருக்கும். இவங்க எப்படி அதை பிரைவேட் ஆக்குறாங்க? அது எதுக்கு ஒரு சாதாரண யூசருக்கு தேவை? யோசிச்சு பாருங்க. பிளாக் செயினோட வெளிப்படைத்தன்மை ஒரு வகையில நமக்கு நல்லதுதான். ஆனா உங்க பேங்க் அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட்டை உலகத்துல இருக்கிற எல்லாரும் பார்க்க முடியும்னா நீங்க ஒத்துப்பீங்களா? ஹேண்ட்ஸே இல்ல. அது என்னோட பர்சனல் டேட்டாவாச்சே. கரெக்ட். நீங்க யாருக்கு எவ்வளவு பணம் அனுப்புறீங்க, உங்ககிட்ட எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு எல்லாமே ஒரு பப்ளிக் லெட்ஜர்ல இருக்கிறது உங்க பிரைவசிக்கு பெரிய ஆபத்து. அதனால தான் காயின்ல பிரைவசி லேயர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது எப்படி ஒர்க் ஆகுது? நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணும்போது உங்க ஐடென்டிட்டியோ அமௌண்ட்டோ ரிசீவரோட டீடைல்ஸோ பிளாக் செயின்ல பப்ளிக்கா தெரியாது. இது ஜீரோ நாலேஜ் ப்ரூஃப் மாதிரியான அட்வான்ஸ்டு கிரிப்டோகிராஃபி டெக்னாலஜியை யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் வேலிடா நடக்கிறத கன்ஃபார்ம் பண்ணும். ஆனா டீடைல்ஸை சீக்ரெட்டா வச்சுக்கும். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆஸ்பெக்ட்.
ஏன்னா பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த பிரைவசி ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, டெக்னிக்கலா இது எவ்ளோ ஸ்ட்ராங்னு பார்த்துட்டோம். ஆனா ஆஸ் அ லிஸ்னர் இது என் அன்றாட வாழ்க்கையில எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். கண்டிப்பா அதுதான் ஃபைனல் யூஸ் கேஸ். ஏன்னா இது வெறும் ட்ரேடிங்க்கு மட்டும் இல்ல. இன்னைக்கு நாம யூஸ் பண்ற ட்ரெடிஷனல் பேங்கிங் சிஸ்டம்ல எவ்ளோ சிக்கல் இருக்குன்னு கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். உங்க சொந்த பணமா இருந்தா கூட எந்த முன்னறிவிப்பும் இல்லாம அக்கவுண்ட் ஃப்ரீஸ் பண்ணப்படலாம். இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் பண்ணா ஃபீஸ் அதிகமா கொடுக்கணும், பல நாட்கள் வெயிட் பண்ணணும். ஆமா. ஆனா ஆரிஜின் கொண்டு வர ஏ காயினும் அவங்களோட யூபே கிரிப்டோ கார்டுகளும் இந்த ஒட்டுமொத்த கேமையும் மாத்துது. ஆமா, இந்த யூபே கார்டுகளை வச்சு நீங்க நெட்ஃபிளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் கட்டுறதுல இருந்து லோக்கல் சூப்பர் மார்க்கெட்ல மளிகை சாமான் வாங்குறது வரைக்கும் எல்லாத்துக்கும் நேரடியாகவே ஏ காயினை யூஸ் பண்ணலாம். நிஜமாவா? ஒரு கிரிப்டோ கார்டு வச்சு சாதாரணமா ஸ்வைப் பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம். நடுவுல எந்த பேங்க்கும் இல்ல, உங்க டிரான்சாக்ஷனை யாரும் பிளாக் பண்ண முடியாது, உங்க கார்டும் ஃப்ரீஸ் ஆகாது. இது ஒரு கம்ப்ளீட் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். இதுதான் DeFi 3.0 நிஜமான பவர். வாவ்! கிரிப்டோவை வெறும் லேப்டாப் ஸ்கிரீன்ல இருந்து வெளியே கொண்டு வந்து சாதாரண மக்களோட பாக்கெட்டுக்கு கொண்டு வர ஒரு பிரிட்ஜ் இது. இந்த இடத்துல நாம இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பேசியே ஆகணும். ஜஸ்ட் டு பி கிளியர், நாம இங்க எந்த ஒரு அரசியல் நிலைப்பாட்டையும் எடுக்கல. நாம வெறும் மார்க்கெட் டேட்டாவையும் குளோபல் மேக்ரோ ட்ரெண்டையும் மட்டும் தான் அனலைஸ் பண்றோம். டேட்டா என்ன சொல்லுதோ அதை மட்டும் தான் பேசுறோம். இன்னைக்கு உலக அளவுல ஜியோ பாலிடிக்ஸ்ல ஒரு பெரிய ஷிஃப்ட் நடக்குது. பிரிக்ஸ் நாடுகள், அதாவது பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென் ஆப்பிரிக்கா இவங்கெல்லாம் சேர்ந்து சர்வதேச வர்த்தகத்துல அமெரிக்கா டாலரோட ஆதிக்கத்தை குறைக்க தீவிரமா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. டாலரைசேஷன் அப்படிங்கிறது இப்போ ஒரு பெரிய ஹாட் டாபிக். ஆமா, அவங்க ஓன் டிஜிட்டல் கரன்சி பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. ஆமா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில டிஜிட்டல் கரன்சிஸோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? டேட்டாவை வச்சு பார்க்கும்போது இந்த டாலரைசேஷன் மூவ்மெண்ட் உலக பொருளாதாரத்துல ஒரு பெரிய வெற்றிடத்தை உருவாக்க போகுது. ஒரு குறிப்பிட்ட நாட்டோட நாணயத்தை இன்னொரு நாடு ஏத்துக்க மறுக்கலாம். இப்போ ரஷ்யா மேல சாங்ஷன்ஸ் வந்தப்போ அவங்க டாலர் சிஸ்டம்ல இருந்து கட் ஆஃப் ஆனாங்க. இது நிறைய நாடுகளுக்கு ஒரு பாடமா அமைஞ்சது. கண்டிப்பா. இந்த மாதிரி சூழ்நிலையில தான் உலகளாவிய வர்த்தகத்துக்கு ஒரு நியூட்ரலான, எந்த நாட்டோட கட்டுப்பாட்டிலையும் இல்லாத, எந்த அரசாங்கத்தோட தலையீடும் இல்லாத ஒரு நாணயம் தேவைப்படுது. அதாவது ஒரு ஸ்டேட்லெஸ் கரன்சி, எந்த பார்டரும் இல்லாத, எந்த சென்ட்ரல் பேங்க்கும் கண்ட்ரோல் பண்ணாத ஒரு கரன்சி. அந்த இடத்துல தான் ஏ காயின் பெர்ஃபெக்ட்டா ஃபிட் ஆகுது இல்லையா? ஏன்னா இது டீசென்ட்ரலைஸ்ட், பிரைவசியும் இருக்கு, அட் த சேம் டைம் ஒன் டு ஒன் ஆங்கர் மூலமா ஸ்டேபிளாவும் இருக்கு. உலகளாவிய பிசினஸ் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு இதை விட ஒரு பெட்டர் ஆப்ஷன் இருக்க முடியாது. கரெக்ட். அந்த வெற்றிடத்தை நிரப்பத்தான் ஏ காயின் தன்னை தயார்படுத்திட்டு இருக்குன்னு மார்க்கெட் அனாலிசிஸ் சொல்லுது. இதை ஒரு சாதாரண கிரிப்டோ காயினா சுருக்கிட முடியாது. ஆரிஜின் அமைப்போட ஃபியூச்சர் பிளான்ஸ்ல இன்னொரு பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட் இருக்கு. ஓ, அது என்ன ப்ராஜெக்ட்? அதுதான் யுவான்வர்ஸ். யுவான்வர்ஸ் AI ஸ்மார்ட் சிட்டி மூலமா எந்த பேங்க் தடையும் இல்லாம டே டு டே பர்ச்சேஸ் பண்ணலாம். இன்னொரு பக்கம் யுவான்வர்ஸ் மாதிரியான மெய்நிகர உலகத்துல ஒரு பிரம்மாண்டமான டிஜிட்டல் எக்கானமியை லீட் பண்ணலாம். ரியல் வேர்ல்ட் அண்ட் வர்ச்சுவல் வேர்ல்ட் ரெண்டையும் கனெக்ட் பண்ற ஒரு மாபெரும் பாலமா ஏ காயின் மாறப்போகுது. இது நிஜமாவே ஒரு மைண்ட் ப்ளோயிங் எவல்யூஷன்லாம். ஆமா, நாம பார்த்த டேட்டா படி USDT ஒரு ஃபவுண்டேஷனை செட் பண்ணுச்சு. டை அதுல இருந்த சென்ட்ரலைசேஷன் ரிஸ்கை பிரேக் பண்ணுச்சு. இப்போ ஏ காயின் கேபிட்டல் எஃபிஷியன்சி, பிரைவசி, அல்காரிதமிக் ஸ்டெபிலிட்டி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு DeFi 3.0 புரட்சியே கொண்டு வருது. பிளாக் செயின் டெக்னாலஜியோட மெச்சூரிட்டி எந்த லெவலுக்கு போயிருக்குங்கிறத இது தெளிவா காட்டுது. சூப்பர். இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண விஷயங்களை குயிக்கா சம்மரைஸ் பண்ணிடுவோம். முதலாவதாக கிரிப்டோ மார்க்கெட்ல வாலட்டிலிட்டி பிரச்சனையை சால்வ் பண்ண ஸ்டேபிள் காயின்ஸ் எவ்வளவு முக்கியம்னு பார்த்தோம். ரெண்டாவதாக மார்க்கெட் லீடரா இருக்கிற USDT எப்படி பேங்க் ரிசர்வ்ஸை நம்பி ஒரு CeFi-ஆ செயல்படுது, அதுல இருக்கிற கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க் என்னன்னு அனலைஸ் பண்ணோம். ஆமா. மூன்றாவதா அதுக்கு ஆல்டர்னேட்டிவா வந்த டை எப்படி பிளாக் செயின் மூலமா பாதுகாப்பா இயங்கினாலும் ஓவர் கலாட்ரலைசேஷனால கேபிட்டல் எஃபிஷியன்சியை குறைக்குதுன்னு விவாதிச்சோம். கரெக்ட். கடைசியா இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸ்க்கும் நடுவுல DeFi 3.0 டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஆரிஜின் புரோட்டோகால் கொண்டு வந்திருக்கிற ஏ காயின் பத்தி ரொம்ப டீப்பா பார்த்தோம். LGNS பர்ன் பண்ணி அதே நேரத்துல ஒன் டு ஒன் ட்ரெஷரி ஆங்கர் மூலமா லூனா மாதிரியான ஆல்கோரிதமிக் ஃபெயிலியர் வராம எப்படி தடுக்கிறாங்கன்னு ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கிட்டோம்.
இதோட பிரைவசி ஃபீச்சர்ஸ் யூபே கார்ட்ஸ் மூலமா நிஜ உலக பயன்பாடு, மேக்ரோ லெவல்ல பிரிக்ஸ் போன்ற நாடுகள் உருவாக்கும் டாலரைசேஷன் வெற்றிடத்தை இது எப்படி நிரப்ப போகுது, அப்புறம் ஃபியூச்சர்ல வரப்போற யுவான் வர்ஸ் ஏஐ சிட்டில இதோட ரோல் என்ன, இப்படி பல டைமென்ஷன்ஸ்ல இன்னைக்கு நாம அலசிட்டோம். இந்த எல்லா டேட்டாவையும் ஒண்ணா சேர்த்து பார்க்கும்போது இது ஒரு முக்கியமான கொஞ்சம் ஆழமான கேள்வியை நம்ம முன்னாடி வைக்குது. சொல்லுங்க. ஒருவேளை மைய வங்கிகளோ அரசுகளோ கட்டுப்படுத்த முடியாத அதே சமயம் விலையில முற்றிலும் நிலையான 100% பிரைவசி கொடுக்கக்கூடிய காயின் மாதிரியான ஒரு டிஜிட்டல் கரன்சியை உலகத்துல இருக்கிற அத்தனை மக்களும் அவங்களோட அன்றாட பிசினஸ்க்கும் டிரான்சாக்ஷனுக்கும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா என்ன ஆகும்? எல்லைகள் தாண்டி அரசாங்கங்களோட ரெகுலேஷன்ஸை தாண்டி மக்கள் நேரடியா வர்த்தகம் செய்ய தொடங்கினா அடுத்த 10 அல்லது 20 வருஷத்துல தேசிய பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இல்லாம போயிடுமா? உலக பொருளாதாரம் நாடுகள் கையிலிருந்து தனிநபர்கள் கைக்கு முழுமையா மாறிடுமா? எக்கானமின்னு ஒண்ணு இல்லாம ஒரு குளோபல் சிட்டிசன் எக்கானமி உருவானா உலகமே எப்படி மாறும்னு யோசிச்சு பார்க்கறதே பிரம்மாண்டமா இருக்கு. இந்த டீப் டைவ் கேட்டுட்டு இருக்கிற நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? டீசென்ட்ரலைஸ் ஸ்டேபிள் காயின்ஸ் நிஜமாவே ஃபினான்ஷியல் பார்டர்ஸை உடைக்குமா? நீங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு நாம ஷேர் பண்ண இந்த இன்சைட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ கொடுத்திருக்கோம்னு நம்புறோம். மறுபடியும் இன்னொரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட அதுல இருக்கிற அத்தனை லேயர்ஸையும் டீகோட் பண்ண உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் தொடர்ந்து கத்துக்கிட்டே இருங்க.